Daily. Taste the Daily. மணிகங்காதரன் சார், திமுகவின் தொடர் விமர்சனம் பின்னணி என்ன சார்? இப்போ தொடர் விமர்சனம்னா தன்னுடைய கையலாகாதனம் தான். நீங்கள் அரசியலில் நீங்கள் ஒவ்வொரு காய்களும் மிக முக்கியமானது. ஓகே, எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் சரி, இந்த சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்த காலங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான வாக்குறுதிகள், அப்படி எல்லாத்தையும் நம்புகிற மாதிரி சொன்ன ஸ்டாலின் எங்கன்னா போராட்டம் நடக்குதுன்னு அங்கே போய் உட்காந்துட்டு நான் வந்தால் உங்களுக்கு உடனே வேலைவாய்ப்பு உருவாக்குவேன், எங்கே மருத்துவ செவிலியர்கள் யாருன்னா போகிறனாலும் சரி, எங்கே போனாலும் சரி முதல்ல ஆளாக போய் உட்காந்துப்பார். நானும் ரவுடி தான்றா போல் வாங்க உட்காந்து முதல்ல பேட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அதன் பிறகு அவரால் எந்த ஒரு திட்டங்களையும் அவரால் செயல்படுத்த முடியல. அதற்கான தொலைநோக்கு பார்வைகள், அவருக்கான திட்டமிடுதல் எதுவுமே கிடையாது. அப்போது என்ன நினைக்கிறாருன்னா, எதுனா அவர் சொல்ல நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னார். அதன் பிறகு பார்த்தா நான் ஒரே கையத்தில் நான் ரத்து பண்ணிவிடுவேன்னாரு. அதன் பிறகு என்ன சொன்னார், எனக்கு அதுக்கான ரகசியம்லாம் இருக்குன்னாரு. அப்புறம் எங்கப்பா ரகசியம்னு கேட்டால் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த மக்கள் நம்ப வச்சார். அதுபோல் எடப்பாடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணார், இது ரிசர்வேஷன் 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கணும்னு சொல்கிறதுக்காக ரிசர்வேஷன் உருவாக்கி பள்ளி மாணவர்களும் இன்றைக்கி ஏறக்குறைய 3000 மாணவர்கள் அரசு மருத்துவர்களாக அரசு கல்லூரியில் படித்து மாணவர்களாக இருக்காங்க, மருத்துவர்களாக இருக்காங்க. அதுதான் தொலைநோக்கு திட்டம். இல்லை, அப்போ தங்களோட கையாளாகாத தனத்தை நாங்கள் நிர்வாக தோல்வி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக இப்படி தொடர்ச்சி அதிமுக விமர்சனம். எஸ் எஸ். இப்போ நீங்கள் ஒன்று பாருங்க, இப்போ ஸ்டாலின் ஒன்று கேட்குறான்னு வச்சுங்க, ஒரு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் பேசுவாங்க, எப்போ அவன் தன்னுடைய பையனை கேட்பாங்க, எப்போ பாஸ் ஆகிட்டான்னு கேட்பாங்க. இல்லை அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான், அந்த தெருவில் இந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான், பீகாரில் பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேச பார்த்தீங்களா, ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட். எப்போ நீ என்னப்பா செஞ்ச, இந்த மக்களுக்காக அடிப்படை தேவைகளை நீ என்ன பூர்த்தி பண்ணியிருக்க சொல்லு, ஏதாவது பூர்த்தி பண்ணியிருக்கியா? நீங்கள் இப்போ டெல்டாக்காரன்னு சொல்கிற, நீ தேனாம்பட்டக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போது நீங்கள் நீங்கள் அதே காவிரியில் நீங்கள் உள்துறை மந்திரியாக இருக்க சொல்ல, டெப்டி சிஎம்மாக இருக்க சொல்ல, நீங்கள் கையெழுத்த போட்டு வரீங்க மீத்தான் திட்டத்துக்கு. அப்போது யார் இந்த விவசாயத்தை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாக்கணும் யார்? எடப்பாடி அவர்கள். இது மாதிரி மக்கள் நல திட்டங்களை அவர் கொண்டு மக்களை பாதுகாக்கணும்னு நினைச்சாரு. இப்போ இதே விவசாயம் இந்த மழை ஆரம்பிக்க போகுது, அப்போ சொல்றாரு அசம்பிளியில் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, உடனே கொள்முதல்களை வேகப்படுத்துங்க, மழைக்காலம் வருதுன்னு சொல்றாரு, நீங்க தற்காலிகமாக கொள்முதல் நிலையம் உருவாக்குங்கன்னு சொல்றாரு. அப்போலாம் ஒன்றுமே உட்காந்துட்டு இல்லை அதெல்லாம் இருக்குது, அப்படியே கம்பி கட்டுற கதெல்லாம் ஸ்டாலின் உடைய அமைச்சரவையில் சொன்னாங்க. அப்போ அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதியை தரலன்றாரு. அப்போ எடப்பாடி சொன்னாங்க, எப்போ அது கொடுத்து ஏறக்குறைய ஒரு 20 நாள் ஆகுதுப்பான்னு சொன்னோடனே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போது நிர்வாகவுடைய சீர்கேடு, நிர்வாக திறமையின்மை தான் இதெல்லாம் காட்டுது. ஆனால் சார், இப்போ நீங்கள் இப்போ நீட் தேர்வாக இருக்கட்டும், இல்லை மெட்ரோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் போய் டெல்லியில் பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது டெல்லிக்கு போகிறாங்க. இப்போ ரெட் ஜெயினில் ரைடு நடந்தப்போ டெல்லிக்கு போனாங்க, கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுறதுக்கு டெல்லியில் போய் கூட்டு வந்தாங்க, கேலோ இந்தியாவுக்கு டெல்லிக்கு போய் அழைப்பு விடுத்து கூட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே மக்கள் பிரச்சனை ஒன்றுங்கும் போது மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் தான் கேட்டு வாங்கி தரணும்னு திமுக சொல்கிறாங்கல்ல, இந்த தன்மையை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இப்போது இது என்னன்னா, நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காணக்கூடிய ஒரு திறமை தகுதி ஸ்டாலின் கிடையாது. இப்போ என்னன்னா, அவர் இன்னும் எதிர்கட்சி தலைவராகவே செயல்பட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி இருக்க சமயத்தில் என்னென்ன சொன்னாரோ இப்போ அதே சொல்லிருக்காரு. இப்போது தான் முதலமைச்சர்ன்றதை ஸ்டாலின் மறந்துட்டாரு. அப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னாதான் திட்டங்கள் நிறைவேறுன்ற சூழ்நிலை எனக்கு இருக்கு. மக்கள் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு, எடப்பாடி சொன்னாதான் நடக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு என்பதை ஸ்டாலின் ஒவ்வொரு இதில் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதுதான் உண்மையும் கூட. இப்போ இன்னைக்கு அந்த சிபில் ஸ்கோர் விவசாயிகள் ஏதாவது ஒரு கூட்டுறவு வங்கியில் லோன் எடுக்கணும்னா சிபில் ஸ்கோரை பார்க்கணுன்ற நிலைமை வந்துச்சு. அப்போ உடனே ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு அந்த சிபில் ஸ்கோரை பார்க்கக்கூடாதுன்றதை ரத்து பண்ணுறாரு எடப்பாடி அவர்கள். இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ ஸ்டாலின் பேசுகிறாருல, இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ஊழல், எதெல்லாம் நீங்கள் ஊழல் பண்ணாமல் இருக்கீங்க சொல்லுங்கள்? எல்லாத்திலையும் பேக்கேஜ் 4000 கோடி மழை நிற்காமல் இருக்கிறதுக்கு பேக்கேஜ். நீங்கள் அந்த பணம் யாருக்கு போச்சு? பாத்ரூம் லெட்டின் கிளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 500 கோடி பேக்கேஜ், அது எங்கே போச்சு? அப்போது இன்றைக்கி பேக்கேஜாக அடிக்கிறீங்க. அப்போது நீங்கள் 888 கோடி ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்தில் நீங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் போடுறீங்க. அப்போ ஏறக்குறைய 888 கோடி
அப்ப தாங்கள் செய்த தவறுகளை, தாங்கள் செய்த முறைகேடு, ஊழல்களை மக்கள் பேசிக்கிட்டே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மறைமாற்று அரசியல் தான் திமுகவோட விமர்சனமா? ஆமா. அப்போ ஒரு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை வந்து நாங்க ரைடு பண்ணோம், இது மாதிரி ஃபுல்லா வந்து ஆதாரங்கள் இருக்கு, இவ்வளவு பணம் வாங்கினதுக்கான ஆதாரங்களுக்கு நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்கன்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் எழுதுறாங்க அமலாக்கத்துறை. அப்போ இவங்க என்ன, அப்போ ஏன் பொறுப்பு டிஜிபி வச்சிருக்காங்க? அதுதான் காரணம். பொறுப்பற்ற அரசு இருக்கிறதுனால தான் பொறுப்பிடுச்சு. ஏன்னா நீங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தா எல்லாம் சிறைக்கு போனோம். அதனால அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சு அது கூட போட இது கிடையாது. நான் கேட்கிறேன், இப்போ நீங்க பெரிய திறமையான சொல்றீங்களா, ஒரு டிஜிபி கூட போட முடியல உங்களால. அப்ப என்ன நீங்க ஆட்சி நடத்துறீங்க? நீங்க இப்படி பலாயிரம் கோடி, நீங்க டாஸ்மாக்ல 38,000 கோடி, நீங்க இப்போ இதுல பிரதமர் கொடுத்த ஸ்கிட்ல ஊட்டச்சத்து, கர்ப்பிணி ஊட்டச்சத்துல அது ஒரு 400 கோடி. நீங்க ஊழல் பண்ணாத ஒரு துறை ஒன்று சொல்லுங்க. இப்போ அந்த மதுபானம் கொள்முதல் இருக்குல்ல, அதுல ஒரு 1000 கோடி. மணல்ல 38,000 கோடியில 4000 கோடி தான் கருவூலத்தில் காட்டுறீங்க. மிச்சம் 34,000 கோடி என்னாச்சு? அமலாக்கத்துறை 5 IAS மேல வழக்கு பதிஞ்சு விசாரிச்சுட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு பலாயிரம் கோடிகள் வந்து மக்கள் வரி பணத்தை நீங்க உங்களுடைய பாக்கெட்ல கொண்டு போறீங்க. என்னமோ நீங்க வந்து ஆட்சியை பத்தி பேசுறீங்க. என்ன நீங்க சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு? சட்டம் ஒழுங்குனால காப்பாற்ற முடிஞ்சதா? சட்டம் ஒழுங்கு நிலையேற்ற முடிஞ்சதா ஸ்டாலினால? என்ன ஆட்சி நடத்துறீங்க? உங்க தொகுதியில ஒருத்தரை போய் கத்தி சண்டை போடுறாங்க, பல பேரை போறவரெல்லாம் வெட்டுறான். அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? இந்த ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? அப்ப கையாளாத திறமையை மூடி மறைப்பதற்காக தான் நீங்க வந்து பல விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவர் பத்தி பேசுறீங்க. துரோகி யாரு? தமிழ்நாட்டுக்கு துரோகி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு துரோகி. நீங்க ஒரு திட்டங்களை நீங்க வந்து ஏதாவது மக்களுக்கான ஒரு திட்டங்கள் சொல்லுங்க. நீங்க இத்தனை நாட்களா போராடுங்க தூய்மை பணியாளர்கள், சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு ஸ்டாலின் என்ன தகுதி இருக்கு? ஓகே, பேசுவோம் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஏன் திமுக தொடர் விமர்சனங்களை வைக்குது, இல்ல திமுக இந்த தொடர் விமர்சனம் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். மணிகங்கா தானே சார், இல்ல திமுக இப்படி விமர்சனம் பண்ணி தங்களோட இயலாமையை மறைக்க முடியுமா? அது முடியாது சார். அது சார் ஸ்டாலின் வர தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட எடுப்பார் சார். அது மட்டும் இல்லை, அதை குளத்தூர் தொகுதியில் டெபாசிட் எடுப்பார். ஏன்னா அங்கே மிகப்பெரிய இஷ்யூ, ஒரு கட்சியோட தலைவரை வெட்டி கொல்லப்பட்டாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ செகண்ட் ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு வக்கு கிடையாது. அப்போது அதிமுக என்பது புரட்சித்தலை அம்மா அவர்கள் இந்த தொலைநோக்கு பார்வை திட்டங்கள், நீங்கள் லாட்டரியை ஒழிச்சாங்க, மிகப்பெரிய திட்டம். காவிரியில் வந்து அரசு இதில் வெளியிட்டாங்க. எம்ஜிஆர் மணியக்காரன் ஒரு முறை இருந்துச்சு. நான் ஒரு விஓ சர்டிஃபிகேட் வாங்கினா, ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கினா மணியக்கார் வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் மாடு சாணிலாம் அள்ளி போட்டு அப்படிலாம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி மணியக்கார் வீட்டில் விஓ என்ற முறையை கொண்டு வந்தார். எடப்பாடி அவர்கள் 7% கொண்டு வந்து ஏழை மாணவர்கள் அரசு மாணவர்கள் படிக்க வச்சார். ஏழை மக்களுக்கு ஆடு மாடு கோழி கரைவு மாடுகள், அப்படி பல திட்டங்கள் இந்த மக்களுக்காக என்றென்றும் செஞ்சது அதிமுக தான். அப்போ ஸ்டாலின் என்னென்னமோ சொல்லலாம், இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் மீண்டும் வர முடியாது, எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாதுன்னு ஸ்டாலின் தெரியும். அதாவது அதனால ஏதாவது பேசிட்டு இருக்காரு. நீங்க திட்டங்கள் தான் திட்டங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தான் திட்டங்கள் இல்லை சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ உங்க பையனை பட்டத்து இளவரசர் கொண்டு வரீங்க, முடியாட்சி கொண்டு போறீங்க. இப்போ எல்லாம் நம்ம ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு மாவட்ட செயலர் என்ன பேசுறாங்க, நான் நினைச்சா கலெக்டரை மாற்றுன்றாங்க, IPS மாற்றுன்றாங்க. அது என்ன? அப்படி இப்படி வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனே வந்து எதிராக பயன்படுறாங்க. அம்மா புரட்சி அம்மா எடப்பாடி அவர்கள் சட்டத்தின் ஆட்சி செயல்பட்டாங்க. இங்க இருக்கிற ரவுடிங்க, திருடனுங்க, கொள்ளைக்காரங்களாம் வெளிமாநிலத்துக்கு ஓடினாங்க. இப்போ என்ன ஸ்டாலின் ஆட்சியில் வெளியில் மாத்திர கொள்ளைக்காரன், ரவுடி, திருடன்லாம் இங்கே வந்து இருக்கலாம். இதுதான் ஸ்டாலினுடைய ஆட்சி. ஓகே சார், நன்றி சார்.